எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே இருந்த சாந்தாக்கா இட்லி கடை வச்சுருந்தாங்க. அப்போ வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, நீங்களாம் நம்ப மாட்டீங்க, நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, நம்பவே மாட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு சின்ன மகள் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 வயசு 4 வயசு பாப்பா உங்கள் வீட்டில் இருக்குன்னா, நீங்கள் எங்கேயா அர்ஜென்ட்டாக வெளில போகணுன்னா, பக்கத்து வீட்டில் போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போகவே மாட்டீங்க. இன்றைக்கி போக முடியாது, போகக்கூடாது. சின்ன பாப்பா தானே, 3 வயசு பாப்பா தானே, பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இதே சென்னையில் சுஹாசினி என்கின்ற 7 வயசுக்கு குழந்தைக்கு நடந்ததை நாம் மறக்கக்கூடாது, மறக்க முடியாது. ஆனால் அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. யார் வீட்லேயும் இருக்கலாம், எல்லாம் சர்வ சுதந்திரம். பக்கத்து வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் மனம் வீசிச்சுன்னா ஒரு 7 டிக்கெட் உள்ளே போயிடும். நீயே எங்கள் வீட்டுக்கு, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் பொது விருந்து தான், சம்பபந்தி போஜனம் எல்லா வீட்லேயும். அதனால் சாந்தாக்கா இட்லி கடை வச்சுருக்காங்க. அவங்க ஜாதி அடுக்கில் கீழே இருக்கிறவங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்களும் அங்கேயே உட்காந்து போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். எனக்கு அந்த காட்சி ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து சாமி படத்தில் சொர்ணக்கா இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். அதே ஜாடை, அதே கார்வார். அது பக்கத்தில் வீட்டுக்காரர் பயந்த மைனிக்கே நின்றுட்டுருப்பார். அதை ஏடா சம்மாவே நின்று எப்போ பாரு அப்படின்னா அது வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் குந்து தம்பி நல்லா சாப்பிடுன்னா அது வாடிக்கையாளர்கிட்ட பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இது வந்த உடனேயே அந்த ஒரு பெரிய அந்த குண்டானில் துணியில் தான் இட்லி வாக்கும். இந்த இட்லியை போட்டுட்டு அந்த சூடெல்லாம் அக்கறையே கிடையாது. அது கொதிக்க கையில் அப்படியே எடுக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த இட்லியினுடைய சுவையை நான் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் இது மட்டும் பார்த்தது. சுவைன்னா அதான் சுவை. முதல் இட்லி எடுக்கிற போது அங்கே 2-3 என்ன சொல்கிறது, சோம்பேறி பசங்கன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது, அப்படி லுங்கி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு பீடியெல்லாம் அப்படி வச்சுட்டு 2 பேர் வராத கொன்றுவேன். நீ 65 ரூபா பாக்கி, நீ சும்மா வந்து நான் கொடுத்துன்னே இருப்பேன். நான் உனக்கு ஓடிரு, சுடு தண்ணி கொட்டிடுவேன். இப்படி தான் ஆரம்பிக்கும் வியாபாரம். அங்கே எல்லோரும் வருவாங்க, எல்லாருக்கும் இட்லியை கொடுத்து இட்லி எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த கடைசி இட்லிக்கு தனி சுவை. இந்த கடைசி இட்லி எடுத்துகிட்டு வீட்டுக்காரத்தை தான் சம்மாவே நிற்கிறிய துண்ணு அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு, அந்த பாக்கி இருக்கிற 2 இட்லியை தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாந்தாக்கா என்ன பண்ணுனாக்க, நான் நின்றுக்கினே இருக்கா, உனக்கு வேறு தனியாக இன்விடேஷன் வைக்கணுமா, வா வந்து துண்ட்டு போ. முதல்ல யார் 2 பேர்கிட்ட வந்தால் சுடுதண்ணியை மேலே கொட்டிடுவேன்னு சொன்னாங்களோ அதே 2 பேருக்கு கொடுத்த பிறகு அவங்க தின்றதற்கு பிறகு பாக்கி இருப்பதைத்தான் சாந்தா அக்கா சாப்பிட்டு இருக்கிறாரே தவிர அவர்களுக்கு கொடுக்காமல் அவள் இட்லி தின்றதை ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை. அது ஒரு அறம். பசிக்க ஒருவன் பார்த்திருக்க நான் சாப்பிட முடியாது என்பது ஒரு அறம். அது இந்த மண்ணில் இருந்தது, நம்முடைய வீடுகளில் இருந்தது.